வணக்கம் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் இப்போ 2021லேருந்து இப்போ வரைக்கும் ஆட்சி ஆண்டுருக்காங்க திமுக. இந்த 4.5 வருஷத்தில் செய்யாத ஒன்று இந்த 6 மாதத்தில் செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இதை விட ஒரு அடி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? மக்கள் யாரும் ஏமாந்தவங்களும் கிடையாது. இதுக்கு சப்பக்கட்டை கட்டுறதுக்கு எத்தனை ஊடகவியலாளர்கள், யூடியூப் சேனல்ஸு எல்லாருமே என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? உங்கள் தாத்தன் ஆட்சி ஆண்டார். கருணாநிதி, எம்கே ஸ்டாலின், அடுத்து உதயநிதி ஸ்டாலின், அடுத்து ஒரு குஞ்சு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கீங்க பாருங்கள், அது ஒன்று. எத்தனைடா இந்த தமிழ்நாடு தாங்க? நாங்கள் வாழ வேணாம் மக்களா? நானும் டிஎம்கேக்காரன் தான். எனக்கே அசிங்கமாக இருக்குது. என்னோடய சொந்த பிரச்சனை இல்லை, நம்ம கட்சிக்காரன் என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்த்து எனக்கே கஷ்டமாக இருக்குது. விட்டுட்டேன், தூக்கி எறிஞ்சிட்டேன். கட்சி வேணாம், ஒரு மயிறு வேணான்னு. 2026 ஒரு மாற்றம் வேண்டும் நாங்களும் நினைக்கிறோம். வருவோம், செய்கிறாரோ இல்லையோ தளபதியோடு வருவோம். உங்கள் பெரிய தத்தி தளபதி இல்லை, தளபதி 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 அப்படின்னு சொல்லிட்டீங்கள நீங்கள். அதோடு இல்லை, தளபதி விஜய் வருவார். அவரை வச்சு ஆட்சி அமைப்பை நாங்கள் உருவாக்குவோம். என்ன சொன்னீங்க? கூத்தாடியா? மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் தான் முதல் கூத்தாடி. உங்கள் பையன் டெப்டி சிஎம் 2வது கூத்தாடி. உங்கள் பேரன் 3வது கூத்தாடி, சிஇஓ ஆஃப் ரெட் ஜெயிண்ட். குடும்பம் மொத்தமும் கூத்தாடி குடும்பம் தான். ஆனால் நீங்கள் இன்னொரு நடிகர் ஆட்சிக்கு வர்றதை ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு வர்றதுக்கு கூத்தாடியை நம்பி போகாதீங்கிறீங்க. என்ன ஒரு அருமையான அறிவுரை! மக்களை பார்த்தா கிறுக்கிய மாதிரி தெரியுதா? இல்லை மக்கள் அவங்களை நம்புவாங்களா? இந்த டைம் 2026 என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எதிர்ப்பு தெரிவிக்கிறது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. என்ன கொடுமை! சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். நிறைய செஞ்சிட்டிங்க மக்களுக்கு. மக்களால் தாங்க முடியல. தயவுசெய்து சீட்டை விட்டு எந்திரிச்சிங்கன்னா கூட, சீட்டே இல்லாமல் கூட ஆட்சி செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க. கேட்டால் நாங்கள் ஜெயிலுக்கு போனோம். உங்கள் கூட ஜெயிலுக்கு போனோம் எவனாவது நல்ல மனுஷன் ஒருத்தன் போஸ்டிங்கில் இருக்கான்னு சொல்லுவான். இதோட கேவலம் ஏதாவது இருக்கா? தகப்பா, தயவுசெய்து ஒதுங்கிடு. மக்களே, இனியாவது உங்கள் வாழ்க்கை தரம் உயரணுமா? தேர்ந்தெடுங்க நமது தாவைக்காவை.